போட்டித் தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து மாணவியர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸ் தெரிவிங்க நண்பர்களே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஒரு தினங்கள் அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய பிறந்த நாளை கொடுத்துட்டு இவங்க எப்போ பிறந்தாங்கன்னு கூட கேட்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் கொஷின் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மறக்காமல் முழுமையாக பாருங்கள். ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதத்திற்கான தினங்களை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க ஆடியோக்குள்ளே போகலாம். அதாவது பாரதிய திவாஸ், அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? விடை பார்த்திங்கன்னா ஜனவரி 9. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறதுனா ஜனவரி 9. அடுத்த நான் பார்க்கலாம். புலம்பெயர்ந்த தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? விடை ஜனவரி 12. அதாவது புலம்பெயர்ந்த தமிழர் தினம் விடை பார்த்திங்கன்னா ஜனவரி 12. அடுத்த நான் பார்க்கலாம். தேசிய இளைஞர்கள் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? விடை பார்த்திங்கன்னா ஜனவரி 12. தேசிய இளைஞர்கள் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? விடை ஜனவரி 12. அடுத்தவனா பார்க்கலாம். தேசிய பாரம்பரிய தினம் தமிழர் பாரம்பரிய தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? விடை பார்த்திங்கன்னா ஜனவரி 14 தான் தமிழருடைய பாரம்பரிய தினம் கடைபிடிக்கப்படுகிறது. தேசிய இராணுவ தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? விடை ஜனவரி 15. தேசிய இராணுவ தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறதுனா ஜனவரி 15. அடுத்தவனா பார்க்கலாம். மொழிப்போர் தியாகிகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? விடை ஜனவரி 25. மொழிப்போர் தியாகிகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? விடை ஜனவரி 25. தேசிய வாக்காளர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? விடை ஜனவரி 25. தேசிய வாக்காளர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? விடை ஜனவரி 25. அடுத்தவனா பார்க்கலாம். பாசறைக்கு திரும்பும் நாள் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? விடை ஜனவரி 29. பாசறைக்கு திரும்பும் நாள் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? விடை ஜனவரி 29. அடுத்தவனா பார்க்கலாம். குடியரசு தினம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 26. குடியரசு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஜனவரி 26. அடுத்தவனா பார்க்கலாம். உலக மத நல்லிணக்க தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? அதாவது ஜனவரி 3வது ஞாயிற்றுக்கிழமை தான் அதாவது உலக மத நல்லிணக்க தினம் அனுசரிக்கப்படுகிறது. ஓகேங்களா. அடுத்தவனா பார்க்கலாம். தமிழ்மொழி தியாகிகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? விடை ஜனவரி 25. தமிழ்மொழி தியாகிகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது பார்த்தீங்கன்னா ஜனவரி 25. அடுத்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் தினம் எப்போது அனுசரிக்கிறாங்க அப்படின்னா ஜனவரி 15. திருவள்ளுவர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறதுனா ஜனவரி 15. அடுத்த பார்க்கலாம். பிரெய்லி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறதுனா ஜனவரி 4. பிரெய்லி தினம் எப்போது அனுசரிக்கிறாங்கன்னா ஜனவரி 4. அடுத்தவனா பார்க்கலாம். தேசிய பெண் குழந்தைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறதுனா ஜனவரி 24. தேசிய பெண் குழந்தைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? விடை ஜனவரி 24. அடுத்து சுற்றுலா தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஜனவரி 25. சுற்றுலா தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஜனவரி 25. பாருங்கள், ஜனவரி 25 எத்தனை தினம்னு பார்த்துக்குங்க. ஸோ மொழிப்போர் தியாகிகள் தினம், தமிழ் மொழிகளுக்கான தியாகிகள் தினம், தேசிய வாக்காளர் தினம், சுற்றுலா தினம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 25 கடைபிடிக்கிறாங்க. எத்தனை தினங்கள்ன்ற ஒரே நாளில் பார்த்துக்குங்க. சரிங்களா. அடுத்தவனா பார்க்கலாம். உலக சுங்க தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஜனவரி 26. உலக சுங்க தினம் ஜனவரி 26. அடுத்தவனா பார்க்கலாம். தேசிய நோய் தடுப்பு தினம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 29. தேசிய நோய் தடுப்பு தினம் ஜனவரி 29. அடுத்தவனா பார்க்கலாம். உலக தொழுநோய் ஒழிப்பு தினம் விடை பார்த்தீங்கன்னா ஜனவரி 30. உலக தொழுநோய் ஒழிப்பு தினம் விடை பார்த்தீங்கன்னா ஜனவரி 30. சரிங்களா. அடுத்தவனா பார்க்கலாம். உலக ஈரநிலை தினம், அதாவது சதுப்பு நில தினம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது பிப்ரவரி 2. உலக ஈரநில மற்றும் சதுப்பு நில தினம் பிப்ரவரி 2. அடுத்து பார்த்தீங்கன்னா உலக புற்றுநோய் தினம் விடை பிப்ரவரி 4. உலக புற்றுநோய் தினம் எப்போ கடைபிடிக்கிறாங்கன்னா பிப்ரவரி 4. அடுத்தவனா பார்க்கலாம். இணைய தினம் விடை பிப்ரவரி 7. இணைய தினம் என்னைக்குன்னா பிப்ரவரி 7. அடுத்தவனா பார்க்கலாம். தேசிய குடற்புழு நீக்க தினம் விடை பிப்ரவரி 10. தேசிய குடற்புழு நீக்க தினம் விடை பிப்ரவரி 10. அடுத்தவனா பார்க்கலாம். சர்வதேச பெண்கள் தினம் விடை பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 11. சர்வதேச பெண்கள் எப்போ கடைபிடிக்கிறாங்கன்னா பிப்ரவரி 11. அடுத்தவனா பார்க்கலாம். உலக
வானொலி தினம் விடை வந்து பிப்ரவரி 13. பாருங்கள், உலக வானொலி தினம் பிப்ரவரி 13. அடுத்த வினா பார்க்கலாம். சமூக நீதி தினம் விடை பிப்ரவரி 20. அதாவது சமூக நீதி தினம் பிப்ரவரி 20. அடுத்து பார்த்தீங்கன்னா உலக தாய்மொழி தினம் பிப்ரவரி 21. உலக தாய்மொழி தினம் எப்போ கடைபிடிக்கிறாங்கன்னா பிப்ரவரி 21. அடுத்த வினா பார்க்கலாம். தேசிய கலால் வரி தினம் பிப்ரவரி 24. தேசிய கலால் வரி தினம் விடை பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 24. அடுத்த வினா பார்க்கலாம். தேசிய அறிவியல் தினம் எப்போ கடைபிடிக்கிறாங்கன்னா விடை பிப்ரவரி 28. அதாவது தேசிய அறிவியல் தினம் எப்போது கடைபிடிக்கிறாங்கன்னா பிப்ரவரி 28. ஓகே, நன்றி நண்பர்களே. தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸையும் தெரிவித்து நீங்கள் அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு ஆடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.